ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என் சன்னதியில் சந்தேகங்கள், கவலைகள், பயங்கள் ஒன்றுக்கும் இடமே கிடையாது. என்னை பூரணமாக தஞ்சம் புகுபவர் அதுவே சிறந்ததும் பத்திரமானதுமான ஒரே வழி என்பதை உடனே உணர்ந்து விடுகின்றனர். எத்தனை வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன். இந்த உன் நியாயமான வேண்டுதலையும் நான் நிறைவேற்ற மாட்டேனா என்ன? இப்போது உனக்கு நடப்பது எல்லாம் என் நேரடி பார்வையில் நடக்கும் மாயையின் வெறும் சலசலப்புகள். அந்த சலசலப்புகள் சட்டென விலகிவிடும். அது முதல் எந்த தீமையும் உன்னை அண்ட செய்யாது. சொல்லி சொல்லி உங்களுக்கு தொடர் நன்மைகளை செய்வேன். விரைவில் நீ அடைய போகும் அந்த நிலையான மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு. இந்த சாயியின் ஆணைக்கு தடை ஏது? மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் சட்டென விலகிவிடும். நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது. நீ பளிங்குக்கல். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய். ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய்? நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படிதான் கூறுகின்றேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய். அதைப்போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியமென்று வருவார்கள் உன் அருமை அறிந்து. உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள்தான் புண்ணியசாலிகளும் கூட. நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான். ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும். நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். மிகவும் எளிமையான வழியையே நான் அதற்கு போதிக்கின்றேன். அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் ஆகும். முதலில் பக்தர்களுக்கு நான் ஒரு சத்குருவாக தோற்றமளித்தாலும் மிகுந்த நம்பிக்கையுள்ள பக்தர்களுக்கே நான் இறைவனின் அவதாரமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டு இரு. நல்லது விரைவில் நடக்கும். நான் இருக்கிறேன். எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்து துயரத்திலிருந்தும் நீ விடுபடத்தான் போகின்றாய். இழந்தது அத்தனையும் விரைவில் உன்னிடம் திரும்ப வந்து சேரப்போகிறது. வாழ்க்கையில் விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நான் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே. பாபாவின் அருளையும் வெற்றியையும் அவசரத்தில் பெற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாபாவிடமிருந்து நமது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க நாம் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டும். இனி வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வாய். இன்னும் கஷ்டங்கள் தீர்ந்த பாடு இல்லையே என்று கவலைப்படாதே. ஒவ்வொன்றாக நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கு நான் உன் வாழ்வில் கடினமான சூழ்நிலையை தருவதாக நீ உணர்கின்றாய். அதற்கு காரணம் நான் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே, உன்னில் உன்னையே செதுக்கி மனதை வலிமை பெற செய்வதற்காகவும் தான் செய்கின்றேன். தன்னம்பிக்கை மனதைரியத்தோடு முட்டி மோதி முன்னுக்கு வா. வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன். உன்னுடைய பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அதை நீயே உணர்வாய். அவசரப்படாதே குழந்தையே. நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கின்றாய். அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான். அதனால்தான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்துள்ளேன். உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லதே நடக்குமோ அந்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும். ஆனால் நீ நினைத்தது நடக்காமல் ஒரு நாளும் போகாது.
உன் கஷ்ட காலங்களில் எதை நினைத்து நீ மனதை சாந்தப்படுத்திக் கொள்வாய்? இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திரு. யாராவது ஒருவரிடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்படாதே. ஒருவேளை அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பாய். ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும். யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே. அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை நீ பார்த்து கொண்டிரு. வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெறுவாய். ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது. எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு. மற்றவர்களிடம் இருப்பதை எவை உன்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை உன்னிடம் உள்ளது என்று தேடிப்பார். அப்போது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாய். என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதையெதையோ தேடிக்கொண்டு இருக்காதே. நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை, கஷ்டம், வறுமை, பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை, சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது, உன்னோடு நான் இருக்கும் வரை. காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே. தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும். அதிகாரங்கள் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. அன்பும் வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும். உயர்ந்த கதியை நல்கும். அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும். என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே. கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய் விடாதே. நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே. எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியம் அடைந்து பார். இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு. அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு. அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல காரியங்களும், பிறரிடம் காட்டும் பரிவும், செலுத்தும் அன்பும், நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்பி வரும். அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம். அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள். உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படும். உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும். அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது. ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சியுண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது உன் நல்லதிற்காக மட்டுமே இருக்கும் என்று நீ ஏன் நம்ப மறுக்கின்றாய்? உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும்.
உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே. இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். என் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை என்றும் நீ நினைவில் கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை வழி நடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உன் கரும பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும். உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக இரு. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு. உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய். பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன். நீ எதற்குமே கலங்காதே. உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இனி நீ கேட்டது கிடைக்கும். நினைத்தது நடக்கும். எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே. அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார். அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக. சந்தோஷம், நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும். முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய். ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே. உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திரு. மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து கொண்டே இருக்கப் போகிறாய்? எல்லாம் மாறும்.
ஆனால் உடனே மாற்றம் வராது. சிறிது காலம் மட்டும் காத்திரு. நீ நினைத்து கூட பார்க்காத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது.